Meet Rumia, a dedicated mother of two. Her husband works as a daily wage laborer, and like many families, they struggle to afford a quality preschool education for their children. Their financial challenges make even basic needs a daily battle. காலையில ஏரியால கொடுக்குற எல்லாருமே கொஞ்சம் பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்கிறவங்க தான். எல்லாருமே காலையில வேலைக்கு போறவங்க. காலையில ஒரு 9:30 மணிக்குள்ள கொண்டாந்து ஸ்கூல்ல விட்டுட்டு போயிருவாங்க. Near Rumia's home is an Anganwadi center, her only option for her child's early education. But this center, like many others, lacks the necessary infrastructure and resources to provide a nurturing learning environment. அப்ப இந்த தரையெல்லாம் சாணி மொழிகி வச்சிருந்தாங்க. பாத்ரூம் எல்லாம் நீட்டா இல்ல, ஸ்மெல் வந்துச்சு. குழந்தைங்களுக்கு கை கழுவுறது ரொம்ப சிரமமா இருந்துச்சு. லைனா வராம கஜகஜன் ஒரே பைப்ல கழுவுறதுக்கு, பக்கெட்ல மோந்து கழுவுறதுக்கு ரொம்ப சங்கடப்பட்டாங்க. பில்டிங் நல்லா இருந்தாலும் எந்த விதமான ஒரு சௌகரியமே இல்லாம இருந்துச்சு. பாத்ரூம் போனாலும் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல இதா இருக்காது. சாப்பிட்டு கை கழுவுறதுனாலும் ரொம்ப கஷ்டம். ஹெல்ப்பருக்கு அதே மாதிரி பாத்திரம் கழுவுறதுனால எல்லாமே கஷ்டம்தான். எல்லா விதத்துலயும் பில்டிங் மட்டும்தான் மத்த எந்த சௌகரியமே இல்லாம இருந்ததுங்க சார். ரொம்ப சிரமமா இருக்கு. ஸ்டாக் வைக்கிறதுக்கு அரிசி, பருப்பு, முட்டை எதுவுமே பாதுகாப்பு பண்ணி வைக்கவே முடியாதுங்க. தண்ணி வெளியதான் போய் சமந்து எடுத்துட்டு பாத்திரம் கழுவுவாங்க சார். போயாம வெளியே தண்ணிக்கு வெளியே தான் போய் எடுத்துட்டு வருவாங்க. மழை காலத்துல எல்லாம் வெளியில போய் பாத்ரூம் போக முடியாது. சமைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. குழந்தைங்க பாத்ரூம் போகணும்னா இங்க இருந்து ஒரு அடி நடந்துதான் போகணும், வெளியே தான் போகணும். நாங்க சமைக்கிறதா இருந்தாலும் ஒரு 10 அடி நடந்து போய் தான் வெளியே தான் போய் சமைக்கணும். கற்பிக்கிறதுக்கு அளவுக்கு இங்க புக்ஸோ இல்ல ஏதாவது காட்டி படிக்க விஷுவலா வச்சு சொல்லி கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்ல. குளத்துக்கு பக்கத்துல இருக்கிறங்காட்டிக்கு ரொம்ப ஓதமாவும் ரொம்ப கஷ்டமா இருந்தது. சென்டருக்கு ஸ்கூலுக்கு வரும்போதே குழந்தைகள்லாம் வந்துட்டு போகும்போது பாத்தீங்கன்னா இந்த கால்ல எல்லாம் மண்ணு ரொம்ப வேர்த்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். முதல்ல கட்டடம் ஃபுல்லாமே டேமேஜா இருக்கு, எல்லாம் இடிஞ்சு விழுங்குற மாதிரி இருக்கிறதுனால இந்த ஸ்கூல்ல மாத்துங்க, குழந்தைகளை நாங்க அனுப்புறதுக்கு தயக்கமா இருக்கு அப்படின்னு பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. நாங்க மெயின் மழை காலத்துல ஃபுல்லு டிச்சு தண்ணி, அப்புறம் மழை தண்ணி இதெல்லாம் சேர்ந்து ஃபுல்லா பாதி சென்டர் ஃபுல்லும் நிறைஞ்சிரு. நாங்க எந்த பொருளுமே கீழே வைக்க முடியாது, குழந்தையும் வர முடியாது, நாங்களும் உள்ள வர முடியாது. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையா இருந்ததுங்க. குழந்தைகளே வர்றது ஒரு குழந்தை 2 குழந்தை மட்டும்தான் இந்த சென்டர்லயே உட்கார வச்சிருப்போம். அப்புறம் வெளியும் குழந்தைங்க கைகளுக்கு போற இடத்துல அந்த ஒரே ஒரு பைப் மட்டும் இருந்துச்சு. அது தண்ணி வராது அதிகமா. சின்டெக்ஸ் இல்லாததுனால பைப்பு தண்ணி வராம இருந்துச்சு. அப்போ பக்கெட்ல தண்ணி வச்சு ஒவ்வொருத்தருக்கா குழந்தைங்களுக்கு கழுக வைக்கும் போதே ரொம்ப டைம் ஆயிரும். 30 குழந்தை 40 குழந்தைங்க வராங்க. அப்போ அதுக்கே ரொம்ப டைம் எடுத்துக்கும். வெயில் வேற, அப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு. தரையெல்லாம் கொஞ்சம் பழுதாகி டாய்லெட் வசதி இல்லாம, வசதி இருக்கு இருந்தாலும் யூஸ் பண்ண முடியாம அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஹேண்ட் வாஷ் பண்றதுக்கு, பசங்களுக்கு கை கழுகுறதுக்குலாம் இட வசதி இல்லை. எங்களுக்கும் டாய்லெட் போறதுக்கு வசதி இல்லாம இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சங்கடப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லி 2-3 வாட்டி எங்கிட்டயே சொன்னாங்க. நாங்க ரெடி பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. This is where Kotak Mahindra Bank, in collaboration with United Way of Chennai, steps in. Together, they are transforming 40 Anganwadi centers across 3 states, Indore, Wayanad, Tirupur, and Coimbatore in Tamil Nadu. In Coimbatore alone, 10 Anganwadi centers are undergoing a complete transformation. From structural repairs to safety enhancements, each center is being refurbished with fresh paint, durable flooring, functional furniture, and educational materials. Kotak Bankல எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா பெயிண்டிங் ஒர்க்ல இருந்து கீழே டைல்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்து, கிச்சன்ல செல்ஃப், நிறைய செல்ஃபுக, பாத்திரம் கடுக்க, மாவு வைக்க, அரிசி மூட்டையை வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய செல்ஃபுகள் எல்லாம் கட்டி கொடுத்துட்டாங்க. குழந்தைங்க டாய்லெட் போறதுக்கு டாய்லெட்லயும் எல்லாம் டைல்ஸ் எல்லாம் ஒட்டி ரொம்ப நீட்டா 2-3 பைப் எல்லாம் போட்டு கொடுத்து, மேல சின்டெக்ஸ் வச்சிருக்கிறதுனால எங்களுக்கு எப்ப வேணாலும் தண்ணி வந்துடும். கீழே பாத்திரம் கழுகுறதுக்கு, எப்பவும் கை கழுகுறதுக்கு, பாத்திரம் கழுகுறதுக்கு எல்லாத்துக்கும் பைப் கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க. மற்றபடி சப்பல் ஸ்டாண்டும் கட்டி கொடுத்துட்டாங்க. குழந்தைகளுக்கு மெயினா பெருசா கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. என்னன்னா டிவி கொடுத்துருக்காங்க, சாம்சங் டிவி. அதுவும் பெருசா 55 இன்ச்ல கொடுத்துருக்கிறதுனால குழந்தைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா அதுல பொம்மை படங்களை பாக்குறாங்க. கொட்டாக் மகேந்திரா அண்ட் யூடபிள்யூசி மூலமா இந்த மையம் புனரமைச்சு தந்திருக்காங்க. இந்த மையத்துல இப்ப வால் பெயிண்ட், ஹேண்ட் வாஷிங்கான ஃபெசிலிட்டிஸ்,
கிச்சன்ல நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்டோர் ரூம்ஸ் எல்லாமே வந்து நல்லா ரெனோவேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால எங்களுக்கு வந்து முன்னாடி வந்து நல்ல ஒரு சேஃபா ஸ்டோர் பண்றதுக்கான இது என்வரான்மெண்ட் இல்லாம இருந்துச்சு. இப்ப நல்ல ஸ்டோர் ரூம் எல்லாம் நல்ல பொருட்களை பாதுகாப்பா வச்சுக்க முடியுது. அதுல வந்து சைல்டு ஃப்ரெண்ட்லி என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நாங்க சொல்றதுக்கெல்லாம் அவங்களும் நீங்க என்ன சொன்னாலும் நாங்க செஞ்சு தரோம்னு சொல்லி இதை மேடு பண்ணி கொடுத்து டைல்ஸ் போட்டு செல்ஃப் எல்லாம் ஃபுல்லு பண்ணி டிராயிங் எல்லாம் பண்ணி குழந்தைகளுக்கு பாக்குறக்கே வந்து நல்லா பார்த்தாவே ஆசையா இருக்கிற மாதிரி நிறைய வர்ணங்கள் எல்லாம் வரைஞ்சிருக்கிறாங்க. அப்புறம் கிச்சன்ல வந்து சிங்க் எல்லாம் வச்சு எங்களுக்கு நல்லா ஆர்டி பில்டிங் மாதிரியே பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கொசு வேலை எல்லாம் அடிச்சிருக்கனால இப்ப கொசு இல்லாம இருக்கு, இன்செக்ட்ஸ் வராதுன்னு ஒரு நம்பிக்கையே இருக்கு. இந்த ஏரியால வந்து எல்லா குழந்தைங்களும் வந்து ஒரு பிளே ஸ்கூல்ல போய் படிக்க முடியுமான்றது வந்து ஒரு கேள்விக்குறிதான். ஆனா அதே பிளே ஸ்கூலோட செட்டப் வந்து இங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய வால் பெயிண்டிங் அதிகமா இருக்கு, வெளியிலயும் உள்ளலயும் இருக்கனால குழந்தைங்க வந்து ஒரு பெரிய ஒரு கிட்ஸ் ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்றாங்க. அதனால குழந்தைங்க வந்து முதல்ல வந்து எனக்கு 15-20 குழந்தைங்க வந்துட்டு இருந்த பக்கம் இப்போ 30 குழந்தைங்க இந்த ஃபெசிலிட்டிஸ் பார்த்துட்டு வர்றாங்க. என்னோட குழந்தைகள் வந்து அதிகரிச்சிருக்கிறாங்க. இப்போ அவங்களே ரொம்ப சந்தோஷமா கொண்டு வந்து விட்டுட்டு போறாங்க. ரொம்ப நன்றியா இருக்குங்க. மெயின் கிச்சன் ரூம் சூப்பரா இருக்குங்க. எனக்கு மனசு நிறைவா இருக்கு, வேலை செய்யறதுக்கு சந்தோஷமா இருக்குங்க. நீங்களே எந்திரிச்சு அம்மா ஸ்கூலுக்கு போகலாம் கூட்டிட்டு போயின்னு சொல்ற அளவுக்கு இங்க இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்குது. அதனால குழந்தைங்களுக்கும் என்ஜாயபிளா இருக்கு, எங்களுக்கும் நல்லா பிடிச்சிருக்குது. எங்க ஸ்கூலுக்கு வந்து இத்தனை இது நாங்க கேட்ட எல்லாத்தையுமே எங்களுக்கு செஞ்சு கொடுத்த கொடாக் பேங்க் நிறுவனத்துக்கும் UWC நிறுவனத்துக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறாங்க. Through this initiative, over 2,000 children now have access to better learning environments, laying the foundation for a brighter future. Together, Kotak Mahindra Bank and United Way of Chennai are not just renovating spaces but transforming lives. With every Anganwadi center revitalized, we're building stronger communities and giving children like Rumya's a chance to dream big.